நீங்கள் பாவிக்கிற ஐஃபோன் உங்கள்கிட்ட இருந்து $2.3 மில்லியன் கொள்ளையடிச்சிருக்கீங்கன்னு சொன்னால் உங்களால் நம்ப எழுதா. அது ஸ்ரீலங்கன் பணத்துக்கு 70 கோடி. அது எப்படின்னு சொல்லி தெரிஞ்சு சொன்னால் அந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். 2011 அக்டோபரில் ஐஃபோன் 4S ரிலீஸ் பண்ணினாங்க. நீங்கள் அந்த டைமில் ஐஃபோன் 4S வாங்காமல் அந்த சிமிலர் அமௌண்ட்டுக்கு பிட்காயின் வாங்கியிருப்பீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு 13.2 பிட்காயின் கிடச்சிருக்கு. அதே மாதிரி அதுக்கு அடுத்த வருஷம் ஐஃபோன் 5 வந்துக்கு அந்த ஐஃபோன் 5 வாங்காமல் நீங்கள் பிட்காயின் வாங்கிருப்பீங்கன்னு சொன்னால் 6.1 பிட்காயின் கிடச்சிருக்கு. இப்படி ஒவ்வொரு வருஷமும் லான்ச் ஆகின இந்த ஐஃபோனுகளை வாங்காமல் அந்த ஐஃபோனை வாங்குற அதே பணத்துக்கு நீங்கள் கூடுதலாக வாங்க தேவையில்ல. அந்த ஐஃபோன் ரிலீஸ் ஆகின டேட்டில் அந்த ஐஃபோனை வாங்குற அதே சேம் பணத்துக்கு போய் நீங்கள் பிட்காயின் வாங்கியிருப்பீங்கன்னு சொன்னால் நீங்கள் இவ்வளோ பிட்காயினை அக்யூமுலேட் பண்ணியிருப்பீங்க. இதில் டோட்டல் பார்த்தீங்கன்னு சொன்னால் 21.5 பிட்காயின். இன்றைக்கு பிட்காயின் ஒன்றோட ப்ரைஸ் எவரேஜாக $1,10,000. ஸோ அதை மல்டிப்ளை பண்ணினா $2.3 மில்லியன். நீங்கள் ஐஃபோன் வாங்காமல் அந்த ஐஃபோன் வாங்குகிற பணத்தை பிட்காயினில் இன்வெஸ்ட் பண்ணி அந்த பிட்காயினை செல் பண்ணாமல் இன்றைக்கு வரைக்கும் ஒரு பெஸ்ட்டான ஹார்ட்வேர் வாலெட்டில் ஹோல்ட் பண்ணிட்டு இருப்பீங்கன்னு சொன்னால் அது பெருமதி $2.3 மில்லியன். அது ஸ்ரீலங்கன் பெருமதி அவரேஜாக 300 பெருக்கினா 70 கோடி. கைஸ், 70 கோடி. எவரேஜாக பிட்காயின் ப்ரைஸை நம்ம $1,000 எடுத்தாலும் இந்த 13 வருஷமும் $13,000 தான் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பீங்க இவ்வளோ பிட்காயினையும் அக்யூமுலேட் பண்ணுறதுக்கு. ஏர்லியர் அவெல்லாம் $1,000. ஓகே, இந்த ரேஞ்சில் எல்லாம் பிட்காயின் ப்ரைஸ் 499 அந்த ரேஞ்சில் தான் இருந்து. நம்ம சும்மா எவரேஜாக 1000 எப்பவுமே யோசிச்சு பாருங்க. ஜஸ்ட் $13,000 இன்வெஸ்ட் பண்ணி $2.3 மில்லியன் ப்ராஃபிட் எடுக்கிற வேறு ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் உங்களுக்கு தெரியுமா? பட் இது உங்களோட தப்பு இல்லை. இப்போ உங்களுக்கு பிட்காயினை பற்றி ஐஃபோன் 4S டைமில் தெரியலை, 5 டைமில் தெரியலை, 6 டைமில் தெரியலைன்னு சொன்னால் அது உங்களோட தப்பு இல்லை. எனக்கும் இந்த டைமில் பிட்காயினை பற்றி தெரியலை, எனக்கும் யாரும் சொல்லலை. மேபி நான் இங்கே கனடா யூஸ் பண்ணுற கண்ட்ரியில் இருப்பீங்கன்னு சொன்னால் இந்த நாலேஜ் எனக்கு ஏர்லியராக வந்திருக்கும். ஆனால் எனக்கு தெரியலை. எனக்கு பிட்காயின் சம்மந்தமான அவேர்னஸ் கிடைக்கக்குள்ள பிட்காயின் ப்ரைஸ் $6,000 ஆல்ரெடி. ஸ்டில் இட் இஸ் ஏர்லி, பட் கொஞ்சம் லேட்டாக தான் எனக்கு அது டீட்டெயில்ஸ் கிடைச்சி. கோவிட் கிராஷ் முடிஞ்சதுக்கு பிறகு, கோவிட் டைம் முடிஞ்சு அப்போ தான் பிட்காயின் புல் மார்க்கெட்டுக்குள்ளே என்ட்ரு ஆகக்குள்ள தான் எனக்கு பிட்காயினை பற்றி தெரிஞ்சுக்கு. அந்த டைமில் கூட எனக்கு பிட்காயின் சம்மந்தமாக பூர்வமான நாலேஜ் இல்லை. அந்த டைமில் நான் பிட்காயின் ஒரு ட்ரேடபிள் அசட்டாக தான் பார்த்தேன். பிட்காயினை வாங்கி நான் ஏர்லியாகவே செல் பண்ணிட்டேன். இன்றைக்கு வரைக்கும் நான் அதை ரிக்ரெட் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஆனால் உங்களுக்கு இந்த பீரியடில் பிட்காயினை பற்றி தெரிஞ்சு உங்களோட பொடுவோக்குத்தனத்தால் நீங்கள் அதை பற்றி ப்ராப்பரான ரிசர்ச் பண்ணாமல் நீங்கள் வாங்காமல் விட்டுருப்பீங்கன்னு சொன்னால் உங்களை மாதிரி ஒரு முட்டாள் யாரும் இல்லை. எனக்கு பிட்காயினை பற்றி சொல்லி தந்தது ஒன்றும் நல்ல ஆக்கள் இல்லை. ஓகே, எனக்கு பிட்காயினை முதல்ல படித்து தந்தது ஒரு நைஜீரியாவை சேர்ந்த ஒரு ஸ்கேமர் ஒரு ஆள். அவன் ஏன் எனக்கு பிட்காயினை பற்றி படித்து தந்தான்னு சொன்னால் எந்த கரன்சியை பிட்காயினுக்கு மாற்றி அவன் கொள்ளையடிச்சிட்டு போகிறது தான் அவன் படித்து தந்தான். எல்லாத்தையும் முடிச்சு கிட்டத்தட்ட ஒரு $100 கிட்ட என் பணத்தை கொள்ளையடிச்சு போயிருந்தான். அந்த டைமில் தான் நான் பிட்காயினை பற்றி கேள்விப்படுறேன். பிட்காயினை ஃபுல்லாக சொல்லி தந்து P2Pயில் எப்படி பிட்காயின் வாங்குறேன்னு சொல்லி தந்தேன். அந்த டைம்ல எல்லாம் ஸ்ரீலங்காவில் ஈஸியாக P2P டிரான்சாக்ஷன் பேங்க்குக்கு ஆக்கள் வாங்குறாக்கள் யாரும் இல்லை. ஸோ நான் P2P பிளாட்ஃபார்முக்கு போய் ஏதோ ஒரு ட்ரேடருக்கு, வெளிநாட்டில் இருக்கிற ஒரு ட்ரேடருக்கு கேமிங் கார்டு ஒன்றை வாங்கி கொடுத்து அதுக்கு பிட்காயின் வாங்கி எடுத்தேன். ஸோ கடுமையாக கஷ்டப்பட்டு பிட்காயினை வாங்கி அந்த டைமில் பிட்காயின் $6,000 விட குறைய வாங்கி அந்த ஸ்கேமர்கிட்ட பறி கொடுத்தேன். ஃபுல் பிட்காயின் வாங்கலை, ஜஸ்ட் ஒரு $100 பெருமதியான பிட்காயின் அந்த டைமில் வாங்கி நான் பறி கொடுத்தேன். அந்த $100 வாங்கின பிட்காயின் நான் அன்றைக்கு வச்சிருப்பேன்னாலே அது ஒரு இந்த டைமுக்கு ஒரு $5,000-10,000 வந்திருக்கலாம். ஸ்டில் அது டிஃப்ரெண்ட் ஸ்டோரி. பறி கொடுத்தேன். ஆனால் நான் பணத்தை இழந்துட்டு பிட்காயின் எல்லாரும் ஏசுகிற மாதிரி பிட்காயினுக்கு ஏசி தெரியாமல், ஓகே, கொள்ளையடிக்கிறதுக்கு அவன் பாவிச்ச ஊடகம் பிட்காயின். தட் டசன்ட் மீன் பிட்காயின் பிள்ளையான ஒரு விஷயம் ஒன்று இல்லை. அவன் ஒரு ஸ்கேமர், அதனால் அவன் இதை பாவிச்சு வெளிநாட்டில் இருக்கிறதால லோக்கல் கரன்சியை பாவிச்சு அவன் ஸ்கேம் பண்ணல. அதனால் பிட்காயினை பாவிச்சு அவன் ஸ்கேம் பண்ணி போட்டு போயிட்டான். அதுக்கு பிறகு பிட்காயினை பற்றி ரிசர்ச் பண்ணினது அப்புறம் எனக்கு விளங்கினீங்க இதில் எவ்வளோ நல்ல விஷயம் இருக்குது. ஆனால் இதை நிறைய பேருக்கு அவேர்னஸ் இல்லாதால ஸ்கேமர்ஸில் இதை பாவிச்சு நிறைய பேர் ஸ்கேம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லி அதுக்கு பிறகு தான் கொஞ்சம் கொஞ்சமாக நான் யூடியூப்பில் அவேர்னஸ் கொடுக்க ஆரம்பித்தேன் இப்படியான ஸ்கேம்களை பற்றி. அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அவேர்னஸ் கொடுத்து நல்ல விஷயங்களில் டீச் பண்ணி அப்படி தான் என் கண்டென்ட் கிரியேஷன் ஜேர்னியை உருவாயினி. நன்றி வரைக்கும் அந்த ஸ்கேமருக்கு நான் நன்றி தான் சொல்லுவேன். ஏன்டா அந்த ஸ்கேமர் மட்டும் அன்றைக்கு இன்ட்ரடியூஸ் எனக்கு பிட்காயினை பண்ணியிருக்காரு. இன்றைக்கு நான் பிட்காயினுக்குள்ளே இருந்திருப்பேன் நான் இவ்வளோ காலத்துக்குன்னு சொல்லி எனக்கு தெரியாது. ஸோ அந்த ஸ்கேமர் யாராக இருந்தாலும் எனக்கு பிட்காயினை இன்ட்ரடியூஸ் பண்ணினதுக்கு நான் இப்போவும் உனக்கு தேங்க்ஃபுல்லாக தான் இருக்கேன். ஸோ உங்களுக்கு பிள்ளைகள் இருக்கும்னு சொன்னால் உங்களோட பிள்ளைகளுக்கு இந்த பிட்காயின், இந்த பிளாக் செயின் டெக்னாலஜி, இந்த AI டெக்னாலஜியை பற்றி டீச் பண்ணுங்கள். இன்னும் இந்த பாரம்பரிய இந்த டாக்டர், இன்ஜினியர், லாயர்,
டீச்சர் இந்த 4 ப்ரொஃபஷன் இருந்தால் ப்ரொஃபஷன், இதை தாண்டி மற்ற ப்ரொஃபஷனெல்லாம் ப்ரொஃபஷன் இல்லை. கிட்டத்தட்ட என்ன ஸ்கூல் ஃபுல்லாக 18 வருஷம் படிச்சுட்டு அதுக்கு பிறகு எங்கே நான் யூனிவர்சிட்டியோ காலேஜுக்கு போய் 4 வருஷம் படிச்சுட்டு அதுக்கு பிறகு நான் ஜொப்புக்கு போய் 50 வருஷம் வேலை செஞ்சு 50 வருஷத்தில் ரிட்டையர் ஆகி செத்து போகணும் ரிட்டையர்மெண்ட் ஏஜோட என்று சொல்லி அதை விஷயத்தை நம்மளோட பிள்ளைகளுக்கு திணிக்காமல் நம்மளுக்கு நம்மளோட ஹார்ட் ஒர்க்குக்கு நம்ம பிஸ்னஸ் பண்ணாலும் சரி தொழில் செஞ்சாலும் சரி நம்ம போடுற ஹார்ட் ஒர்க்குக்கு இந்த மணியை எந்த விதமான ஒரு ஸ்டாண்டர்டும் இல்லாமல் எந்த விதமான இதுவும் இல்லாமல் தின் ஏர்லேருந்து பிரிண்ட் அடித்து ஃபேக் பேப்பரை நம்மளுக்கு நான் தந்துட்டு இருக்காங்கிற விஷயத்த உங்களுக்கு பிள்ளைகளுக்கு டீச் பண்ணி வளங்க. எப்படி அந்த பேப்பர் நம்மளோட கையில் கிடச்சி அடுத்த செகண்ட் நம்ம அதை கெட் ரிட் பண்ணல. நம்ம ஏதோ தொழில் செஞ்சால் நம்மளுக்கு மோஸ்ட் ஆஃப் த பிளேசஸில் நம்மளுக்கு பேப்பர் கரன்சி எல்கேஆர் கெனடியன் டாலரில் தான் நம்மளுக்கு காசு கிடைக்கும். ஆனால் அதை எவ்வளோ குயிக்காக நம்ம கையில் இருந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அசெட்டாக மாற்றுறதுக்குரிய இம்பார்ட்டன்ஸில் உங்களோட பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்து வளங்க. இன்னும் முட்டாள்தனம் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் நான் சொல்கிற வளங்களை சொன்னால் இதை பாருங்கள், நீங்கள் 9 to 5 ஒர்க் கொண்டு 50 வருஷத்துக்கு நீங்கள் செய்கிறீங்க. நீங்கள் செய்கிற அந்த 50 வருஷத்தில் ஃபெட் 40% டோட்டல் மணியை பிரிண்ட் பண்ணுறாங்க. பிரிண்ட் பண்ணி தள்ளுறாங்க, எந்த விதமான பேக்கப்பும் இல்லாமல் பிரிண்ட் பண்ணி இன்ஃப்ளேஷனை கூட்டிகிட்டு போகிறாங்க. ஓகே, இன்ஃப்ளேஷனை கூட்டிகிட்டு போகிறதால என்ன நடக்குதுன்னு சொன்னால் நீங்கள் 20 வருஷம் இந்த 50 வருஷம் ஒர்க் பண்ணுறதுல 20 வருஷம் உங்களோட உழைப்பை அப்படியே நாசமாக்குறாங்க, இல்லாமக்குறாங்க. நீங்கள் 20 வருஷம் சும்மா ஃப்ரீயாக அவனுக்கு வேலை செஞ்சு கொடுக்குற மாதிரி சேர்றது கடைசியாக நீங்கள் ரிலேட் பண்ணி பார்க்கல. இதில் நீங்கள் இந்த ஐஃபோனோட ப்ரைஸ் எல்லாம் பார்த்தாலே விளங்கு. இந்த ஐஃபோன் 4S வரக்குள்ளே 399 499 வந்து இன்றைக்கி ஐஃபோன் 17 பேஸ் மாடலே மினிமம் $1000 தாண்டி போயிட்டு இருக்குது. இது காரணம் என்ன? ஏன் ஐஃபோன் 4S இந்த டைமில் 13 பிட்காயினுக்கு ஒரு ஐஃபோன் 4S வாங்க இருந்துக்கு இன்றைக்கு பார்த்தீங்கன்னா 0.00 கங்கால 7 இல்லை தான் ஒரு ஐஃபோன் வாங்கக்கூடியதாக இருக்குது. என்ன காரணம்? காய்ச்சி ஒன்றில் எந்த விதமான ஸ்டாண்டர்டும் இல்லாமல் மணியை பிரிண்ட் பண்ணி தள்ளுறாங்க. காரணம் ஒரு காரணமும் இல்லை. பிட்காயினை யூஎஸ்டி வேல்யூவில் பார்க்கக்குள்ள யூஎஸ்டியோட ப்ரைஸ் குறைஞ்சிட்டு போகுது. யூஎஸ்டியோட ப்ரைஸ் குறையில, யூஎஸ்டியோட பையிங் பவர் குறைஞ்சிட்டு போகுது. அப்பயும் $1 தான், இப்பயும் $1 ஆனால் $1 வாங்கக்கூடிய பொருள் அந்த டைமில் கூட இந்த டைமில் குறைய இன்னும் ஒரு 5-10 வருஷத்தில் $1 வர்த் இல்லாமல் போகுது. இந்த இருக்கிற மீடியம் டிமோடன் காஃபி பார்த்தீங்கன்னு சொன்னால் $2.5 $2.7 5-10 வருஷத்துக்கு முதல் டிமோடன்ஸ் காஃபி தசத்தில் not even $1 இன்றைக்கு $2.7 யோசிச்சு பாருங்க எங்கே போயிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி. ஸோ அதனால நான் சொல்கிறேன், நீங்கள் இவனால் தார பணத்தை பேங்கில் போட்டு பத்திரப்படுத்தி சேமித்து முட்டாள்தனம் பண்ணாமல் இவனோட பணத்தை வந்த உடனே அடுத்த செகண்ட் அதை எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறங்கிற விஷயத்தை யோசிங்க. பிட்காயின் தான் பெஸ்ட்டான இன்வெஸ்ட்மெண்ட் என்னை பொறுத்த வரைக்கும். ஆனால் நீங்கள் ரியல் எஸ்டேட்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம், கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம், வர எதில் நான் இன்வெஸ்ட் பண்ணலாம். அப் டு யூ. எதில் உங்களுக்கு நாலேஜ் இருக்கோ இல்லை இன்வெஸ்ட் பண்ணுங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் என் 100% போர்ட்ஃபோலியோவை நான் பிட்காயின் அண்ட் கிரிப்டோவில் தான் வைப்பேன். எனக்கு கோல்டுலேயும் நம்பிக்கை இல்லை, ரியல் எஸ்டேட்லேயும் நம்பிக்கை இல்லை. கொஞ்சம் பேர் கோல்டு பார்த்தீங்கன்னா அப்படி காய்ச்ச சூடாகுவீங்க. கோல்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் கஷ்டப்பட்டு அக்யூமுலேட் பண்ணுறீங்கன்னு வைங்க. ஒரு 10 கிலோ கோல்டு அக்யூமுலேட் பண்ணிட்டீங்கன்னு வைங்க. நாளைக்கு ஒரு கண்ட்ரிலேருந்து இன்னொரு கண்ட்ரிக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறீங்க. அந்த 10 கிலோ கோல்டை என்ன தலையில் வச்சா இது ஏரோப்ளைன் எடுத்துகிட்டு போவீங்க? விலங்கல் எனக்கு அது ஒரு இன்ஃப்ளேஷனுக்கு எகெயின்ஸ்டாக ஹெட்ஜான ஒரு அசெட் தான். ஆனால் அது லிக்விடான அசெட் தான். ஆனால் அது ஈஸி இல்லை. ஓகே, அதை நீங்கள் ஒரு என்ன ப்ரைவேட்டாக வைக்க முடியாது. அந்த 10 கிலோ கூட வீட்டை வைப்பீங்கன்னு சொன்னேன், இப்போ களவுன்னு சரி, அது அடுத்த வெர்ஜின். ஸோ என்னை பொறுத்தவரையும் பிட்காயின் இஸ் த பெஸ்ட். ஓகே, ஸோ உங்களுக்கு இதில் இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை விருப்பமோ அதில் இன்வெஸ்ட் பண்ணிக்கொள்ளுங்க. தயவு செய்து இந்த கல்லணுகள் இந்த பேப்பர் கரன்சியில் மட்டும் இன்வெஸ்ட் பண்ணாது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறதுக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பிட்காயினில் இன்வெஸ்ட் பண்ணுற சம்மந்தமாக பிட்காயின் வாங்குற சம்மந்தம் ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னு சொன்னாலும், அப்படி இல்லை கனடாவில் இருக்கீங்க டெக்ஸ் ஃப்ரீ வேயில் எப்படி கிரிப்டோ கரன்சி இல்லை பிட்காயின் வாங்கணும்னு சொல்லி மேலே நாலேஜ் வேணும்னு சொன்னாலும் நீங்கள் இந்த வீடியோ பார்த்த டைமுக்கு வீடியோக்கு எத்தனை லைக் இடிங்கிறதுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். சம்மந்தமான மேலே டீட்டெயில்ஸ் தரோம். பை.